ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். இப்போ திமுகவும் அதிமுகவும் திருப்பரங்குன்ற விஷயத்தில் கள்ள கூட்டணி, திருட்டு கூட்டணி, இந்து விரோத கூட்டணிங்கிற குற்றச்சாட்டை நான் நேரடியாக வைக்கிறேன். அதிமுகவா அதிமுகவான்னு இதை கேள்வி கேட்கிறேன். இங்க திமுக மறைமுகமாக தூண்டிவிடுகிறது. காரணம், இதுவரைக்கும் அமைச்சர் சேகர் பாபு அந்த இடத்துக்கு வரல. முருகனும் காப்பாற்றப்படுவார், அல்லாவும் காப்பாற்றப்படுவார். நீ என்ன காப்பாத்திருக்க உலகரிச்சாரா? நீ எவ்வளவு திமிரான பேச்சு, ஆணவமான பேச்சு இந்த சேகர் பாபுக்கு. அல்லாஹு அக்பர் சொன்னா உங்களுக்கு அரசு கிடையாது, அரோவரான்னு சொன்னா கைதா? நீங்க கூட உங்களோட Facebookல ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, கரசேவை மாதிரி கந்தர் சேவை நடக்கிறதுக்கான. சார், கந்தர் சேவைன்னா என்ன குத்தமான வார்த்தையா? இல்ல, கரசேவையோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் என்ன கரசேவை வன்முறையை தூண்டுற மாதிரி. கரசேவைனா என்ன சார்? நீங்க ஏன் கரசேவை ரொம்ப திமுக கார மாதிரி பேசாதீங்க தம்பி. இல்ல சார், கரசேவைனா என்ன? கையினால் தொண்டு செய்வது, உழவார பண்ணின்னு வச்சுக்கோங்க. இல்ல பாபர் நாங்க போய் புல்லு புடுங்குறோம், புல்லு புடுங்குறோம், மரத்தை புடுங்குறோம், செடி மண்ணு கிடந்தா அதான் கரசேவை. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜ் சார். மதுரை ஒரு அமைதியான பூமியாக இருந்தது, ஆன்மீக பூமியாக இருந்தது. எல்லா மக்களுமே இணைந்து வாழ்கிற மாதிரியும் எல்லா மதங்களும் சேர்ந்த கடவுள்களையும் நாங்கள் சேர்ந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமமச்சானா பழகிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த இந்து முன்னணி அமைப்பும் பாஜகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஒரு சிலர் ஜனநாயகவாதிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு திருப்பரங்குன்றம் முருகன் பெருமானுடைய மலையை காக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று அனைத்து இந்துக்களுக்கும் அழைப்பு விடுக்கக்கூடிய சூழலில் இன்றும் நாளையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்து விரோத, திராவிடம் பேசக்கூடிய இந்து விரோத அரசு தடை விதித்திருக்கிறது. அத்துமீறுவோம், அடங்க மறுப்போம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற அந்த கோஷத்தை நான் இப்போ முன்வைக்கிறேன். காரணம், அமைதியாக இருந்த ஊரில் வன்முறைக்கு வித்திட்டது யார்னா திமுகவும் அதிமுகவும் தான் காரணம். இல்லை சார், 50 வருடங்களா அவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எந்த பிரச்சனையும் வரலையே. ஏன் பிரச்சனை? இந்த பிரச்சனையோட மூலக்கரு எங்கன்னு நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஒரு நபர் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர்னு ஒரு அவுளி அடக்கமாயிட்டாரு. அவருடைய மேல அந்த வழிபாட்டு கூடம் இருக்கு, அங்க போய் ஆடு வெட்ட போறேன், கந்தூரி கொடுக்க போறேன்னு வர்றான். அந்த நபர் பேரு சையத் அபுதாஹிர் அப்படிங்கிற நபர். நீங்க மலையில நம்ம இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு, எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையுடையது. வழக்கத்துல இல்லாத ஒண்ணு நீ செய்யாதப்பான்னு போலீஸ் தடுக்குது, வருவாய்த்துறை தடுக்குது. உடனே என்ன பண்றான், வழிபாட்டு உரிமைக்கு இஸ்லாமியர்களுக்கு தடை அப்படின்னு பிரச்சனை கிளப்புறான். யார் கிளப்புறது? அபுதாஹிர் உள்ளிட்ட அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், முஸ்லிம் அமைப்புகள். அந்த தடுத்து நிறுத்தின உடனே என்ன சொல்றான், போலீஸை அந்த முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பீப் சவுண்டு போட்டுக்கங்க, அப்படி ஒரு வார்த்தை, டே இந்த மவனே அப்படின்னு திட்டுறான். போலீஸ் அமைதியா இருக்கு. சார், ஆடை கொடுப்போம், இல்லைன்னா ஆளை கொடுப்பான் அப்படிங்கிறான். அப்பொழுதும் இந்த அமைதியா தான் இந்த காவல்துறை இருக்கு. அது முடிஞ்ச உடனே 2 நாட்கள் கழிச்சு என்ன பண்றான், 18ஆம் தேதி இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்ச 2வது நாள் நாங்கள் மேலே கந்தூரி கொடுக்க போகிறோன்னு ஜமாத்தார்கள் சொல்கிறான். காவல்துறை தடுக்குது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர்கிட்ட நாங்கள் திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் எல்லா தோழமை இந்து இயக்கங்களெல்லாம் சேர்த்து எடுத்து போய் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தேவையற்ற மத பதட்டத்தை உருவாக்குறாங்க, வழிபாட்டுக்கு தடை இல்லை, ஆடு கோழி வெட்டுவோம்னு சொல்லிட்டு வன்முறையை கிளப்புறான், எச்சரிக்கைன்னு சொல்லி. இல்லை சார், இது பொருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு அப்புறம் அப்துல் சமதுன்னு ஒரு திமுக எம்எல்ஏ இருக்கிறார், மனிதநேய மக்கள் கட்சி மணப்பாறை கூட்டணி எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ. சார், திமுக எம்எல்ஏ புரிஞ்சுக்கோங்க, அவர் எந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு? உதயசூரியன். அவருக்கு சார், ஒரு கட்சியுடைய மெம்பர்ஷிப் அங்க கொடுக்கும்போது வேட்பு மனுல உதயசூரியன் நிக்கணும், அவன் திமுக மெம்பரா தான் இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க, அவன் திமுக. வேல்முருகன் இருக்காரு, தாபாக வேல்முருகன், அவர் திமுக எம்எல்ஏ.
நீங்கள் தமிழ் கட்சி, ஆனால் சின்ன இது சூரியன் சார், அது வேற சப்ஜெக்ட் விடுங்க. அப்துல் சமது அங்கே வந்து பார்வையிடுறாப்புல. நவாஸ் கனின்னு ராமநாதபுரம் எம்பி வந்து பார்வையிடுறாரு. அவ கூட வந்த நபர் என்ன பண்றாங்க, பிரியாணி பட்டோட வர. இவன் பிரேயர் பண்ண போறானா பிரியாணி திங்க வரானாங்கிற கேள்வி இருக்கு. அப்ப நவாஸ் கனி கூட வந்தவர் என்ன சொல்றாரு, போலீஸ் அங்க இருக்கிற ஆள்கிட்ட, எங்க மேலே போய் அசைவம் சாப்பிடக்கூடாதா, பிரியாணி சாப்பிடக்கூடாதுங்க. போலீஸ் வந்து ரொம்ப தர்ம சங்கடம், பதில் சொல்ல முடியல. உடனே ஆடு வழி வெட்டுறது தான் தடை, கொண்டு போகிற சோறை திங்கக்கூடாதான்னு சொன்ன உடனே வச்சு திங்கிறான். அது ஆட்டு பிரியாணியா மாட்டு பிரியாணி, அது என்ன சனியனோ நம்மளுக்கு தெரியல. தின்னு விட்ட உடனே இவன் பிரேயர் பண்ணுறது நோக்கம் இல்லை, பிரியாணி திங்கிறது தான் நோக்கம் ஆகிவிட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் இந்து இயக்கத்துடைய தலைவர்கள் அண்ணா எச் ராஜா உள்ளிட்ட நாங்கள்லாம் போகிறோம். அப்புறம் இந்து முன்னணி தலைவர் ஐயா காடேஸ்வரா சுப்பிரமணியம் போகிறாங்க. தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட எல்லாரும் போகிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த மலையுமே முருகனுக்கு சொந்தம். இதில் வந்து எப்படி இந்த சிக்கந்தர் அவுளியா அடக்கமானார்னு எங்களுக்கு கேள்வி இருக்கு. அங்கே சமணர்களுடைய அந்த எழுத்துக்கள் படுகைகளை வந்து சேதம் பண்ணியிருக்கான், பச்சையை பெயிண்ட் அடிச்சுட்டான். நாங்கள் பார்வையிட போனபோது சொல்கிறேன், நீ மேலே சிக்கந்தர் இருக்கான்னு ஒன்று வச்சுருக்கான், அது கீழே ஒரு 4-5 இடத்துல கல்லெல்லாம் கூட்டி வச்சுட்டு இந்த புகைக்கூடு மாதிரி அந்த மினார் போன்ற அமைப்புகளை உருவாக்கி பச்சை பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கான். ஒவ்வொரு கல்வெட்டுகளையும் எஸ்டிபிஐ பேர் அந்த குறித்து வச்சுருக்கான் பள்ளிநடுக. ஸோ இஸ்லாமிய அடையாளங்களை நீ வந்து கொண்டு வர. அப்போ பிரச்சனையை திட்டமிட்டு உருவாக்குறதுல இருக்கக்கூடிய நபர்களில் யார் இருக்கான்னா, ஒன்று எஸ்டிபிஐ சார்ந்த நபர்கள் அந்த ஜமாத் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், யாரும் பேசாத செய்தியை நான் சொல்கிறேன். ராஜன் செல்லப்பா அந்த ஊருடைய எம்எல்ஏ, அதிமுக உறுப்பினர். அவர் கூட கவிஞர் மோகன்தாஸ் என்கின்ற முகமது இஸ்காக் அவர் பேர், அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிறார். அவர் பையன் பேர் நசீர். அந்த நீங்கள் தடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண் வந்து இது போராடுவோம் சார், எங்களை கைது பண்ணு சார்னு ஒரு சகோதரி சொல்லும். அது அவங்களுக்கு உறவுக்கார பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ திமுகவும் அதிமுகவும் திருப்பரங்குன்ற விஷயத்தில் கள்ள கூட்டணி, திருட்டு கூட்டணி, இந்து விரோத கூட்டணிங்கிற குற்றச்சாட்டை நான் நேரடியாக வைக்கிறேன். இல்ல திமுக அப்துல் சமது வரார் சார், திமுக மெம்பர். நவாஸ் கனி வரார், திமுக மெம்பர் பார்லிமெண்டேரியன். உள்ளூர் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா காணவில்லையே, ஏன்? அண்ணா திமுகவா அல்லா திமுகவான்னு இதை கேள்வி கேட்கிறேன். இங்க திமுக மறைமுகமாக தூண்டிவிடுகிறது. காரணம், இதுவரைக்கும் அமைச்சர் சேகர் பாபு அந்த இடத்துக்கு வரல. அவர் என்னவோ பெரிய தாராள பிரபு பாதுகாப்பு ரட்சகர் மாதிரி சேகர் பாபு. முருகனும் காப்பாற்றப்படுவார், அல்லாவும் காப்பாற்றப்படுவார். நீ என்ன காப்பாத்துறதுக்கு உலகரிச்சாரா? நீங்க எவ்வளவு திமிரான பேச்சு, ஆணவமான பேச்சு இந்த சேகர் பாபுக்கு. நீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு விசாரணைக்கு வருது. திரு சோலைக்கண்ணன்கிறவர் வழக்கு போட்டிருக்கிறார். அது சார்ந்து சில இந்து இயக்க தலைவர்களும் அதில் தன்னை இணைச்சிருக்கிறாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமான மலையுமே வந்து முருகனுக்கு தான் சொந்தம். இது நான் சொல்லலை சார், 1931 நினைக்கிற ஆண்டு லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் இது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அந்த ஊர் உள்ள விஷயத்தை புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. இதுவரைக்கும் அறநிலையத்துறையோ அறங்காவலர் துறையோ அறங்காவலர் இருக்கிறாங்க, அவங்களாம் ஏதோ வேற செவ்வாய் புதன் கிரகத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது வாய்மூடி மௌனியாக இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக நாளை முருகப்பெருமானுக்காக திருப்பரங்குன்றத்தில் கூடுவோம். என்ன சொல்றாங்க, இப்ப மண்டபத்தில் பிரிவியன் பண்றாங்க, தனியார் வேன் போனா ரெக்கவரி பண்ணுவோம், பறிமுதல் செய்வோங்கிறாங்க. ஏன் 2 நாளைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு பஸ் ஓடாதுன்னு சொல்லுங்களேன். ஏன் சார் பிரியாணி தின்னாலுக்கு இந்த பேடுல பிடிச்சி உள்ள போட்டிருந்தா அவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா சார்? சாமி கூட போல எங்களுக்கு தடை, இதுதான் உங்க அரசாங்கமா? இல்ல இப்ப 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க, அதையும் தாண்டி நீங்க கூடுவேன்னு சொல்றது சட்டத்துக்கு விரோதமா தானே இருக்கு சார். கோயிலுக்கு போறதுக்கு யாரு தடை போட முடியும்? ஏன் முருகன் கோயில்ல 6 படை நாயகன்ல முதல் நாயகன் முருகப்பெருமான சாமி கும்பிட போறதுக்கு நீ யாரு தடை போடுறது? இல்ல நம்ம பக்தியோட போனா பரவாயில்ல, ஆனா அங்க ஒரு பிரச்சனை வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்றாங்க சார். நீங்க இதுக்கு தடை போடுறீங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு தடை போடுறீங்க சார். கோயிலுக்கு நாளைக்கு பக்தன் வருவானே, அவனை என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு அவனுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்களே நீங்க. அவன் கார்ல வருவான், பக்தர்கள், அவனை ஊருக்குள்ள விடுவீங்களா மாட்டீங்களா? என்ன உங்க விளக்கம் என்ன? உங்க அரசாங்கம் என்ன சொல்லுங்க? ஓகே, ஆனா போராட்டம் நடத்துறதுக்கு ஏன் சார்? நாங்க சாமி கும்பிட போறோம், அல்லாஹு அக்பர் சொன்னா உங்களுக்கு அரெஸ்ட் கிடையாது, அரோரான்னு சொன்னா கைதா? நல்ல வேளை நம்ம மோடிஜி வந்து வெளிநாட்டு இருக்கக்கூடிய முருகனுக்கு தான் அரோரா சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருந்தாருன்னா அவரையும் கைது பண்ணுவானு. அப்படி இருக்கு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிய உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு, அரோகரா சொல்ல வேண்டிய பாபு அல்லேலியா அல்லேலியான்னு சொன்னார் பாபு. இவங்க தான் காரணம். அதனால திமுக இந்து விரோதி, அதிமுக இந்து துரோகி. சார், இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன சார்? ஆக்சுவலா இன்னைக்கு கூட இவர்
ராஜா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த தர்கா வந்து ரீலொகேட் பண்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. உங்களுடைய நோக்கம் வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அமைதியான முறையில் வழிபடணும் அப்படிங்கிறதா, இல்ல அந்த தர்கா வந்து ரீலொகேட் பண்ணணும் அப்படிங்கிறதா? சார், தர்கா வழிபாட்டையே ஒரிஜினல் இஸ்லாம் அந்த மதம் அனுமதிப்பது கிடையாது. தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாத சூழல் தான். ஏன்னா அவனை பொறுத்தளவுக்கு அது ஷிர்கு, மூட நம்பிக்கை. ஆனாலும் நவாஸ் கனி, அப்துல் சமது போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நான் இந்த தர்கா வழிபாட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த வழிபாட்டை நம்புகிறார்கள் என்ற காரணத்திற்காக உணர்வுபூர்வமான குரல் கொடுக்கிறேன்னு சொல்றானே, அவனுக்கு இருக்கிற ஒரு உணர்ச்சி உனக்கு வரவேணா? ஏடிஎம்கே, திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் யாராவது இருந்துக்கப்பா. முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துறேன்னு சொல்லி பெருமை பித்துக்கிட்டிய. ஏன் திருப்பரங்குன்ற முருகனுக்கு காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க? ஒரு விஷயம் நம்ம தான் நான் பதிவு செஞ்சேன். திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு முன்பாக பழனியில இவங்க முருகப்பெருமான் முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்திய பொழுது அங்கே இருந்த கம்யூனிஸ்டத்துடைய எம்பி யாரு, மிஸ்டர் சச்சிதானந்தம் என்ன சொன்னாரு? பழனி மலையிலையும் முஸ்லீம்கள் தொழுகை நடத்தினாங்கன்னு சொன்ன விஷயத்தை நம்ம தான் கண்டிச்சோம். உங்களுக்கு நினைவு இருக்கும். இது வந்து முருகப்பெருமான் கருவறைக்கு பின்னாடி போனாங்கன்னாங்க. அப்போ 1960 ஹெச்ஆர்என்சி வந்த பிறகு எத்தனை பேர் முஸ்லீம் வழிபாடு பண்ணியிருக்கான்னு நம்ம கேட்ட பொழுது பதில் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ திட்டமிட்டு 6 படை வீடுகளையும் இவர்கள் சர்ச்சையாக்கணுங்கிறதா அவங்க நோக்கம். மதுரை எம்பி இந்த டிராவல் பண்ணுறதுக்கெல்லாம் உதவியாக இருப்பார் பாருங்க. இப்போ சுற்றுலா பயணிகளுக்கு தோழனாக இருக்கக்கூடிய இந்த சு வெங்கடேசன், என்ன வெங்கடேசன், சு வெங்கடேசன். சு வெங்கடேசன் எங்கே இருக்கிறாரு? இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தை என்ன குரல் கொடுக்கிறார் அவர்? உனக்கு ஓட்டு போட்டான் இல்லையா இந்துக்கள் யோசிக்கணும். நீ திமுகவை நம்பி ஏமாந்தது போதும், இனியாவது யோசி. இல்ல அவர் என்ன சொல்றாரு, நாடாளுமன்றத்துல மத்திய அரசாங்கம் கோமியத்தை வச்சு கோமியோபதி அரசாங்கம் பண்றாங்க, அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் தகர உண்டியலுக்கு இரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உண்டியலுக்கு கண்டுபிடிச்சவனோ இவனை பேசுறீங்க நீங்க. என்ன அவன் கோமியோபதி? சரி, கோமியோபதி உன குடிக்க சொன்னமா நாங்க? ஏன்னா வெக்கம் கட்டு மதுரையில லீலாவதி என்கின்ற அந்த பெண்மகளை, கம்யூனிஸ்ட் சார்ந்த அந்த பெண்மகளை கொன்ற கொடியவர்கள், கொலைகாரர்கள், அந்த பாவிகளோட கூட்டு வச்சு ஓட்டு பிச்சை எடுத்து ஜெயிச்சு விட்ட நீ என்ன பெரிய கோமியோபதி பேசுற? லீலாவதிங்கிற பெண்மகளுடைய ஆவி ஒன்ன மன்னிக்குமா மானங்கட்டவனே? அப்படிங்கிறது மதுரை மக்களுடைய கேள்வி. வெங்கடேசன்லாம் ஒரு ஆளா சார்? காலச்சூழல் காகிதத்தை கூட இந்த குப்பைகள் கூட கோபுரத்தில் ஏறும் என்பது போல அவர் ஆகியிருக்கிறார். அவ்வளவுதான். மதுரை மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சுட்டார்? இந்துக்களுக்கு என்ன குரல் கொடுத்திருக்கிறார்? நான் கேட்கிறேன். இரும்பு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னார்ல, அதுக்கு முன்னாடி உண்டியல் கண்டுபிடிச்சிட்டான்னு போடுவோம். உண்டியலோடு பிறந்த உடன்பிறப்புகள் அவன்லாம் அவருக்கு பதில் சொல்ல அவசியமா கிடையாது. இன்னொன்னு சொல்றாங்க, இந்த ஒரு விஷயம் கேட்கிறேன். அவர் கோமியோபதி சொல்றாருல, அந்த கேரளாவில் ஆடுற பினராயி விஜயன், அவர் கோமியோபதியில் தான் கவர்மெண்ட் நடக்கு தெரியுமா? கேரள ஆயுர்வேதம், அங்க இந்த கோமியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் உபப்பொருட்களை வைத்து காசு பார்க்குது. அந்த தோழர்கிட்ட போய் கேளுங்க, கோமியோபதி வேலை செய்தா ஹோமியோபதி வேலை செய்தான். அவன் ஊர்ல வேலை தோழர் அந்த கம்யூனிஸ்ட் தோழர் மாநிலத்தில் இந்த பசுவனுடைய உபப்பொருட்களை வைத்து கோமியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு மருந்து விற்கிறான் ஆயுர்வேதத்தில். அங்க போய் பேச சொல்லுங்க இந்த உண்டியல. சார், சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தர்கா வந்து இங்க மலையிலேயே இல்லை, அது கோரிப்பாளையத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்களை சொல்றாங்க. சார், தர்காவே அழிக்கப்படணுங்கிறான் சார். அவன் மதத்தில் இருக்கிறவன் தர்காவே எடுக்கப்படணும். ஒரு சிலர் நம்புறாங்கல்ல, ஒரு சிலர் இப்ப இந்து மதத்திலையும் பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கு சார். இஸ்லாம் வந்து அல்லாவை தவிர வேறு எவனையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லுது சார். இந்த கயிறு கட்டுறது, பொட்டு வைக்கிறது, மந்திரிக்கிறது, இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கல. கோரிப்பாளையத்தில் தான் அவருக்கு சமாதி இருக்குன்னு சொல்றாங்க. அங்கவே கும்பிட உனக்கு என்னப்பா? எல்லா மலை குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருப்பா மாதிரி குன்று இருக்கக்கூடிய இடத்துல கூட அவங்க சாமி வந்துருதா? அல்லாவும் அவர் பேர் என்ன, நம்ம ஐயப்ப சாமியும் வாவரும் ஒன்னா போனாங்க. தோழர், வாவரின் தோழரே ஜபரி ஐயப்பா அப்படிமால்ல, சரணம் ஐயப்பாம்பால்ல, அது மாதிரி இப்ப என்ன சொல்ற? இது சிக்கந்தர் மலை. என்ன மலை? சிக்கந்தர் மலையா? ஏன்ட்ட ஒரு நண்பர் கேட்டார். ஆமையா, இது சிக்கந்தர் மலை தான், சிவனுடைய பிள்ளை ஸ்ரீகந்தருடைய மலை. இவன் மதமான பிரிந்தது போது இனமன ஒன்றாவம் வென்றாவங்கிறான்ல. இப்ப எங்கடா பேணுங்க நீங்க? நீங்க கூட உங்களோட Facebookல ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, கரசேவை மாதிரி கந்தர் சேவை நடக்கிறதுக்கான. சார், கந்தர் சேவைன்னா என்ன குத்தமான வார்த்தையா? இல்ல, கரசேவையோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் என்ன கரசேவை வன்முறையை தூண்டுற மாதிரி. கரசேவை என்ன சார்? நீங்க ஏன் கரசேவை ரொம்ப திமுக கார மாதிரி பேசாதீங்க தம்பி. இல்ல சார், கரசேவை என்ன? கையினால் தொண்டு செய்வது, உழவார பணின்னு வச்சுக்கோங்க. இல்ல, பாபர் புல்லு புடுங்குறோம், மரத்தை புடுங்குறோம், செடி மண்ணு கிடந்தா அதான் கரசேவை. கந்தலுக்கு சேவை செய்ய உழவார பணி. நீங்க ஏன் தப்பா புரியுறீங்க? உங்க மனசுல வன்மம் இருக்கு, வன்முறை இருக்கு. இல்ல சார், கரசேவை அப்படின்னாலே அந்த பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. யாரு நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ராமர் கோயில் கட்டணும்ல,
நீங்கள் ஏன் சார் தப்பாக நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த மலையிலையும் இதுவான்ற சம்பவங்கள் நடந்துடக்கூடாதுன்னு தான் 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க சார். இந்த கலெக்டர் அம்மா சொல்லியிருக்காங்கல்ல சார், அது தப்பு சார். எப்படி நீங்கள் தடை போட முடியும்? அவன் பிரியாணி போட்ட அன்னைக்கு நீ தடை போட்டுருக்கணுமா இல்லையா? நவாஸ் கனி மேலே வழக்கு போட்டுருக்கணுமா இல்லையா? அப்துல் சமது மேலே வழக்கு போட்டுருக்கணுமா இல்லையா? ஏன் போடலை? இந்துக்கள் நிம்மதியாக சாமி கும்பிடக்கூடாது, இந்துக்கள் வழிபடக்கூடாது, 6 படை இல்லைப்பா 5 படை அப்படின்னு சொல்லணும். பரிமாறும் ஏங்க, இந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கிறிஸ்தவ மதத்தை தன்னுடைய உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அரச பதவியில் இருக்கின்ற பொழுது இப்படித்தான் நடக்கும். முன்னெச்சரிக்கை கைது பண்ணுறாங்க. என்ன நியாயம்? என்ன நியாயம்? நீதிமன்றம் என்ன சொல்லுது? போராட்டங்கள் நடத்துங்க, நிபந்தனைகளோடு நடத்துங்க. ஏன் அனுமதி கொடுக்க? இந்துக்கள் அழக்கூடாதா? எங்கள் உரிமையை பேசக்கூடாதா? நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கி விடு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடு, பேசிட்டு போகிறோம். அப்போ அதுவே பேசக்கூடாது, நீ கூடவே கூடாதுன்னு என்ன நியாயம்? என்ன நியாயம்? ஏன் சார், இன்னைக்கு அண்ணாதுரைக்கு நினைவு நாள் திவசம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஊர்வலம் இருக்கான் திமுக காரன். இன்னைக்கு 144 தடை இருக்குல்ல, அந்த ஊர் தளபதி உள்ளிட்ட தளபதி, அந்த ஊரில் ஒரு எம்எல்ஏ இருக்கார், கோ தளபதி. அவர் கோ தளபதி தான், இவர் தான் கோ தளபதி இவர். சரிங்களா? அதனால திமுக காரர் இன்னைக்கு ஊர்வலம் இருக்காங்க. ஏன் மெட்ராஸில் ஊர்வலம் இருக்கிறாங்க? இந்த ஊர்வலத்துக்கெல்லாம் எப்படி அனுமதிச்சிங்க கேட்குறேன் சார், பதில் சொல்லுங்க. அண்ணாதுரை இதில் இன்னொரு வேலை இருக்குது, நான் அடுத்த பதிவில் நான் பேசுகிறேன், திருப்பரங்குன்றத்தை முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். அண்ணாதுரைக்கு இன்னைக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி இருக்குது. முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற காரணத்தினால கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக காரங்களும் எங்க முருகப்பெருமானோட அண்ணாதுரை பெரிய ஆளா? இல்லை சார், முருகப்பெருமானுடைய நம்ம எந்த விழாக்களுக்குமே நம்ம தடை விதிக்கல. அங்கே போய் போராட்டம் நடத்துறதுக்கு தானே தடை விதிக்கிறாங்க. சார், போராட்டம் நடத்துறது ஜனநாயகத்தில் இருக்கா? உரிமை இருக்கா இல்லையா? ஜனநாயகத்தில் உரிமை இருக்கா இல்லையா? இல்ல போராட்டம் நடத்த சர்வாதிகாரி நடக்குது. அங்க ஒரு பிரச்சனை எழக்கூடிய சூழல் இருக்கு. இல்ல பிரச்சனை எழக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கறதுனால தான் இந்த பிரச்சனை எழக்கூடிய சூழ்நிலையில இவ்வளவு நாட்கள் ஆட்சியர் அந்த பிரச்சனைக்கு காரணமான நபர்களை கைது பண்ணியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நீங்க தான் தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு 2026 தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. சரி, அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான நடவடிக்கை. அப்ப தேர்தலை மனசு வச்சு நீங்க இந்துக்களை அழிப்பீங்க, இந்துக்களுடைய பக்தியை உடைப்பீங்க, இந்துக்கள் வழிபாட்டு உரிமையை நசுக்குவீங்களா? சார், நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு, கார்த்திகை தீபம் அங்கே தீபத்தூள்ல ஏத்தணும்னு சொல்லி. நீதிமன்ற உத்தரவை ஏன் நீ அமல்படுத்தலை? அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ஏன் அமல்படுத்தலை? அப்போ நீதானே வாய்ப்பு கொடுக்குற, நீதானே வாய்ப்பு கொடுக்குற. ஒட்டுமொத்த மலையும் உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கணுமா இல்லையா? நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறோம், ஒட்டுமொத்தமான மலைக்கும் மத்திய படை பாதுகாப்பு கொடுக்கும். அங்கே மேலே போகிறவனை பூரா என்ட்ரி போடு, கண்காணிப்பு கேமரா வை. ஒட்டுமொத்த மலையுமே தொல்லியல் துறை எடுக்கணும். எங்க சுனையை ஆக்கிரமிச்சுக்கிட்டான், நாங்க போற பாதையை அவன் பாதைங்கிறான். அந்த சுனையில எலும்புகள்லாம் கிடக்கு அப்படின்னு. ஆமா, பிரியாணி தின்ட்டு அப்புறம் எலும்புக்கு போறவனு தானே உணுவா. பக்கிட்டா பிரியாணி தூக்கிட்டு போறான். ஐயா ஏண்டா பிரேயர் கீழே நின்று அவங்களுக்கு. நீங்க சொன்னீங்க சார், இப்ப விருதுநகரை சேர்ந்த ஒரு நபர் வந்தாருன்னு. ஆமா, அதுல இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி எல்லாம் இயல்பாத எல்லாருமே ஒத்துமையா தான் இருந்திருக்காங்க. இப்போ ஒத்துமையா தானே இருக்கும். இப்போ என்ன அருவாகும்போலோடைய இருக்கும்? இல்ல சார், நீங்க தான் போராட்டங்கிறீங்க சார். ஏன் மலைக்கு, ஏன் உரிமைக்கு, ஏன் முருகனுக்கு நான் போராடக்கூடாதுன்னு கேட்குறேன். இதை எத்தனை கட்சி கண்டிச்சிச்சு? திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் கோயில் விஷயத்தில் எடப்பாடியார்ட்ட நான் கேட்குறேன். அதிமுகவை சார்ந்த அந்த மோகன்தாஸ் என்கின்ற முகமது இஸ்காக் என்கின்ற ஒரு நபர் தான் பிரச்சனைக்கு காரணம் என்று நேரடியாக குற்றம் சொல்கிறேன். ராஜன் செல்லப்பா அமைதியாக இருக்கிறான்னு குற்றம் சொல்கிறேன். அதிமுக நிலை என்ன? தேர்தலில் உங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு வேணாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படியா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு கோவிலுக்கு போனாலும் நாங்கள் மறிப்போம். முஸ்லீம்கள் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்து ஒரு மசூதியில் போய் ஓட்டு கேட்க முடியாத சூழல் உருவாக்கணும். அந்த சூழலை இந்துக்கள் நாங்கள் உருவாக்குவோம். திமுக வரக்கூடாது, அதிமுக எங்கள் கோயில் பக்கம் வராத, இந்துக்கள் தெருவில் ஓட்டு கேட்காதான்னு கேட்குற சூழலை எங்காவது தீப்பிடிக்கும், அது தொடங்கும். அதுக்கு திருப்பரங்குன்றம் காரணமாக இருக்கும். ஆமாம், இந்த எதிர்ப்பையும் மீறி நாளைக்கு போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சார். நாங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறோம், சாமி கூட போகிறோம், மலையை காக்க போகிறோம், அரோகரா சார சொல்லிட்டு போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம், கோயிலை காக்க போகிறோம். என்ன தடை? என்ன தடை? சட்டத்தை பூரா கரெக்டாக எல்லாம் மதிச்சிட்டீங்களா? 144 5 பேருக்கு மேலே கூடக்கூடாது. இன்றைக்கி 5 பேருக்கு மேலே மதுரையில் கூட்டலையா? சரி, நாளைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு பஸ் விடுவீங்களா இல்லையா? நீங்கள் தனியார் வண்டியை பிடிச்சிருவீங்க சார். கவர்மெண்ட் பஸ்ஸு போகாமல் போகாதா? இல்லை 2 நாளைக்கு ரூட்டையை கட் பண்ணிடுவீங்களா? பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் தான். பேருந்து போகுதுல, திருப்பரங்குன்றம் போகும்ல, இல்லை போக மாட்டேன்னு சொல்லுவீங்களா? என்ன சார்? முலாயம் சிங் என்கின்ற ஒரு கொடிய மனிதன் அயோத்தியிலே செல்வதற்கு தடை விதித்து அந்த முள்வேலியெல்லாம் போட்டான். அதையே உடைச்சிட்டு போய் கரசேவை செஞ்சுட்டு வந்தவங்க எங்கள் முருகன் கோயிலை பார்க்க, சாமி கும்பிட நாங்கள் போக முடியாதா என்ன?
சரி, உள்ளூரில் வீடுகளில் நாங்கள் தங்கியிருக்காங்களே அவங்கள என்ன பண்ணுவேன்? பக்கத்து ஊரில் இருக்கிறவனை என்ன பண்ணுவேன்? சரி, நீங்கள் ஒரு ரூட்டு போட்டால் மக்கள் பக்தர்கள் ஒரு ரூட்டு போடுவான்ல. ஆமாம், என்ன நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு குருவி சேர்கிற மாதிரி காக்கா சேர்கிற மாதிரி சேர்ந்து விடும் கூட்டம். நான் நிச்சயமாக நடக்கும். முருகப்பெருமான் கோயிலுக்கு நாங்கள் போவோம். ராமநாதபுரம் எம்பி வந்து இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறாரு. அதாவது சிக்கந்தர் தர்கா வந்து வக்ஃபு இடம், வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் வச்சிருக்காரு. அப்படி பார்த்தா அந்த மலையே வக்ஃபு சொந்த மாதிரியான ஒரு இதான சார் வருது. சார், ஒன்று வக்ஃபுங்கிற வார்த்தை நம்ம இந்து கோவில் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் தொடங்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். திருச்செந்துறைன்னு திருச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய ஜீயபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோயில், அது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வக்ஃபு தலைவராக இருந்த நபர் சொல்கிறார், அதாவது அந்த கோவில் வேண்டுமானால் இந்து கோவிலாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக திருச்செந்துறை என்கின்ற ஊரே வக்ஃப் சொத்துனார். பாராளுமன்ற வரைக்கும் போய் சட்டம், சிறப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு காரணம் அமைஞ்சது திருச்செந்துறை. இப்போ மேலே இருக்கக்கூடிய ஸ்ரீகந்தருடைய மலையில் சிக்கந்தர் தர்கா வக்ஃபு சொத்துன்னு சொன்னால் அவர் புரிதலற்று உள்ளுக்குள்ளே மண்டைக்குள்ளே ஒரு வெள்ளையாக ஒரு பொருள் இருக்கும், அது இல்லாமல் பேசுகிறாரு நான் நினைக்கிறேன். எப்படி வக்ஃபு சொத்தாகும்? நீ ஆவணம் கொடுக்கணுமா இல்லையா? ரெண்டாவது சார், இந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கிறார்ல மிஸ்டர் அல்லேலியா பாபு, அவர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். ஒரு கோயிலுக்கு இப்போ நடராஜ தம்பி ஒரு கோயில் கட்டுது, ஒரு 5 கோடி ரூபாய்க்கு கோயில் கட்டுது, ஒரே ஒரு 150 ரூபாய்க்கு உண்டியல் வச்சுட்டோம்னா உண்டியல் வச்சாலே வந்துடும் அந்த உடன்பரப்பு அரசாங்கம். HRNC இந்து சமய அறநிலையத்துறை தக்கார் நியமனம் செய்யப்படுகிறார், ஆஃபீஸர் வந்துடும், அவனுடைய ஆளுகையில் வந்துடும். இந்த சிக்கந்தர் தர்காவிலையும் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அகமுடையார் மண்டபத்துக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய சந்நிதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதியையும் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்று நடத்து. என்ன ரெண்டுலேயும் உண்டியில் வச்சுறான், நம்மளுமே காசும் போடுறான். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கிறது மாதிரி உண்டியில் வச்ச மசூதியை பூரா முஸ்லீம் சமய அறநிலையத்துறைன்னு ஒன்று உருவாக்கி அரசாங்கம் கண்ட்ரோல் எடுக்கணுமா இல்லையா? நியாயமாக மதசார்பற்ற அரசு தானே சார், மதசார்பற்ற அரசு தானே. இந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் உள்ளூரில் இருக்கக்கூடிய 2 மந்திரி வாய் திறக்கலை. யாருங்க? எங்கள் ஐயா PTR பழனிவேல் தியாகராஜன் வாய் திறக்கலை, பத்திரப்பதிவுத்துறை அண்ணன் மூர்த்தி வாய் திறக்கலை, முன்னாள் மந்திரிகள் யாருங்க? அண்ணன் உதயகுமார் அதிமுக வாய் திறக்கலை, அப்புறம் நம்ம அந்த தர்மக்குள் விஞ்ஞானி அண்ணன் ராஜு வாய் திறக்கலை. நீங்கள்லாம் நாளைக்கு விபூதியை பூசிக்கிட்டு முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை ஊரை கேள்வி கேட்காதா? அவ்வளோ வாய் மூடிக்கிட்டு இருக்கதா? மௌனம் வரது இருக்கீங்களா? நான் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்கிறேன், அதிமுகவில் இருக்க சகோதரர்கள்ட்ட சொல்கிறேன், உங்கள் தலைவர்கள் இப்படி இருக்கிறானே, ரெட்டை வேஷம் போடுறானே, இதெல்லாம் கேளுன்னு நான் கேட்குறேன், கேளுன்னு கேட்குறேன். நீ தடையே போட முடியாது. உன்னுடைய உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு வஞ்சத்தோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அரசியல் தேவையில்லைடா. என் கோயிலை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய புரட்சி அமைதியாக நடந்திருக்கு. எல்லா சமூகத்தவர்களும் வர்றாங்க, எல்லா வியாபார பெருமக்கள் வர்றாங்க, ஜாதிகள் கடந்து, இயக்கங்கள் கடந்து. ஏன்னா எப்படி இஸ்லாமிய இயக்கங்கள் பல கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இஸ்லாத்துக்கு அந்த மதத்துக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒன்றா வர்றானோ, அதே போல் எங்கள் முருகன் கோவிலை காப்பதற்கு, திருப்பரங்குன்றத்தை காப்பதற்கு இயக்கங்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை களைந்து ஓரணியில் முருகன் மலையை காப்பதற்கு ஒன்றாக இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் என்பது நாளைக்கு திருப்புமுனை குன்றமாக நிச்சயமாக மாறும். இந்த பிரச்சனைக்கு நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறோம், நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறோம். நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். பக்தி உடைய இந்துக்கள் சக்தி படைத்தவர்களாக மாறினால் மட்டுமே இந்துக்கள் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் அந்த மலை பறிபோகக்கூடிய நிலை உருவாகும் என்பதே எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நன்றியா. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.